நான் படிச்சது உண்மையாலே ஸ்கூல்லையா இல்ல ஜெயிலையா அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ப்ரோ. நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை வா மச்சான் போ மச்சான் ஜாலியா பேசிப்பீங்கல்ல, அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பேரை சொல்லியாச்சும் கூப்பிட்டுப்பீங்கல்ல. ஆனா எங்க ஸ்கூல்ல இருக்க யாருக்குமே கிளாஸ்மேட்டோட பேர் கூட தெரியாது. இது நம்ம ஃபாலோவருடைய ஸ்டோரி. அவர் சொல்லும் போதே அவருடைய பேரையும் ஸ்கூல் நேமையும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க ஸ்கூல்ல மோர் தென் 50 ரூல்ஸ் இருக்கும் ப்ரோ. அது டெய்லியும் ஃபாலோ பண்றது தான் எங்களோட பெரிய டாஸ்காவே இருக்கும். ஒரு நீங்க வச்சிருக்க பென்ல இங்க் இல்ல அப்படின்னா நீங்க உங்க பெஞ்ச்மேட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஆனா இங்க அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்றது உங்க பென் இல்ல, உங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தாங்கன்ற விஷயம் மட்டும் கிளாஸ் ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 2 பேருமே கூப்பிட்டு பனிஷ் பண்ணுவாங்க. ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும் 2 பேருக்கும். இந்த இடத்துல ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க கருவில இருந்தே அடிச்சிட்டாங்க. நான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது 6th தான். ஜாயின் பண்ண புதுசுல நான் வந்து ஸ்கூல் பஸ்ல போனேன். ஸ்கூல் பஸ்ல போக ஆரம்பிச்சேன்னா ஒரே வருஷத்துல பஸ்ல போகிறத நிப்பாட்டிட்டேன். பஸ்ல போனோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஒண்ணு படிக்கணும் இல்ல தூங்கணும். வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதை பஸ் இன்சார்ஜ் நோட் பண்ணி கரஸ்பாண்டன்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. சரி இதெல்லாம் கூட ஓகே அப்படின்ற மாதிரி நான் அடுத்த வருஷத்துல இருந்து சைக்கிள்ல போக ஆரம்பிச்சேன். ஆனா அதுதான் அதை விட பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சரி, முடிச்சதுக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் வரைக்கும் சரி, ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் வண்டியில ரவுண்ட்ஸ் வருவாங்க சுத்தி 5 கிலோமீட்டருக்கு. ஒருவேளை நீங்க யாருக்கிட்டயாவது நின்று பேசுறத பார்த்தாங்க அப்படின்னா உங்களை நோட் பண்ணி அடுத்த நாள் உங்க பேரண்ட்ஸோட நீங்க கரஸ்பாண்டன்ட்க்கு வந்து நிக்கணும். உங்களை அவங்க பனிஷ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஏதோ ஒரு பர்சனுக்கு சைக்கிள் பஞ்சர்னா கூட நீங்க ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண கூடாது. இந்த இடத்துலயும் அவங்க ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த குழி தோண்டி போச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க ஸ்கூல்ல கேர்ள்ஸுக்கு சேஃப்டி அதிகம். எல்லா இடத்துலயுமே கேர்ள்ஸ் சேஃப்டின்றது முக்கியம். ஆனா எங்க ஸ்கூல்ல எப்படிமா இருக்கும், பப்ளிக் ஆட்டோ தான். பப்ளிக் ஆட்டோல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆட்டோல உங்க ஸ்கூல்ல இருக்க லேடிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மேபி அது உங்களோட சின்ன பொண்ணா இருக்கலாம், பெரிய பொண்ணா இருக்கலாம், இல்ல ஸ்டாஃப்ஸா கூட இருக்கலாம். உங்க ஸ்கூல் ஐடி கார்டோ இல்ல உங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸோ போட்டு அந்த ஆட்டோல யாராவது இருந்தாங்க அப்படின்னா பாய்ஸ் அதுல ஏறக்கூடாது. அதையும் மீறி பாய்ஸ் அதுல ஏறினாங்க அப்படின்னா அந்த கேர்ள்ஸோ அந்த ஸ்டாஃப்ஸோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபைன் அண்ட் பெனால்ட்டி இருக்கும். என்ன ரொம்பவே பாதிச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா என் கிளாஸ்மேட் தான் ஸ்கூல்ல யார்கிட்டயும் பேசாம இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால அவன் வீட்லயுமே யார்கிட்டயுமே பேசல. ஸோ அவங்க வீட்லயுமே பேசாதனால அவங்க வீட்டுல இருந்தவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி என் பையன் வீட்டுல பேசவே மாட்டான், என்னாச்சுன்னே தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல நல்லா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பையனை பனிஷ் பண்ணாங்க, அடிச்சாங்க, கரஸ்பாண்டன்ட் முன்னாடி நிக்க வச்சாங்க. நான் எங்க அண்ணன் 2 பேருமே அதே ஸ்கூல் தான். நாங்க பார்த்து போனா பேசிக்க மாட்டோம். எந்த அளவுக்கு நாங்க பேசிக்காம இருந்தோம் அப்படின்னா நாங்க வீட்லயும் பேசிக்க மாட்டோம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேருமே பேசிக்கவே ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பொதுவா எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க என்ன எதுவும் விசாரிப்பாங்க. ஆனா இங்க அப்படி இருக்காது. பசங்க வீட்டுல பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு ஸ்கூலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்டாஃப் சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா, உங்க பசங்களே நம்பாதீங்க அப்படின்ட்டு. பேரண்ட்ஸே பசங்களை நம்ப கூடாதுன்னு சொல்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சுருவாங்க. எங்க ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியுமா, நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க, உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தெரியாது, வீட்டுல பேசிக்க மாட்டீங்க. நீங்க அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உலகமே உங்களுக்கு புதுசா இருக்கும். புதுசா ஜாயின் பண்ற பசங்க மட்டும்தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஒரு தடவை மட்டுமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களையும் எங்களை மாதிரி மாத்தி ஓரமா உட்கார வச்சுருவாங்க. நான் என் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்தையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல்ல எந்த அளவுக்கு அடிமையா இருந்திருக்கோம் அப்படின்றதையும் நான் ரியலைஸ் பண்ணேன். அவரு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இதை பேசினாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அதை நான் படிக்கும் போது என்னடா இது இந்த அளவுக்கு மோசமானா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனு எதுக்கு எடுத்தாலும் ஃபைனு, எதுக்கு எடுத்தாலும் பனிஷ்மெண்ட். எந்த ஒரு டேலண்ட்டையுமே வெளியே கொண்டு வர முடியாம அவங்கள வச்சு அடைச்சிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு முதல்ல சொன்ன விஷயம். ரஃப் நோட்ல எதுவும் கிறுக்க கூடாதான், கிறுக்கனா பனிஷ்மெண்ட் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.